வணக்கம் நேர்களே. என்றென்றும் நினைவில் ஏபிஎன். இயக்குனர் ஏபிஎன் அவர்கள் மக்கள் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்க காரணம் என்னவாக இருக்கும் என்று ஆராய்ந்தால், புராணம், இதிகாசம் போன்ற விஷயங்கள் அனைத்தும் மக்கள் பிறர் சொல்ல கேட்டு மட்டுமே அறிந்திருந்தார்கள். அப்பேற்பட்ட விஷயங்களை திரைப்படத்தின் வாயிலாக மக்களிடையே கொண்டு சேர்த்த பெருமை இயக்குனர் ஏபிஎன் அவர்களையே சாரும். உதாரணமாக திருமால் பெருமை, திருவருட்செல்வர், சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, திருவிளையாடல் போன்ற படங்களை இயக்கி மக்களிடையே பெரும் செல்வாக்கை பெற்றவர் ஏபிஎன் அவர்கள். அவரை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் காணலாம். என்ற குறியீட்டுக்குள் இன்று அடங்கியிருக்கிற தமிழ் சினிமா தவழும் குழந்தையாக இருந்த நேரத்தில் அதற்கு தொட்டில் கட்டிய பெருமை தமிழகத்தின் ஒரு சில நகரங்களுக்கு உண்டு. அவற்றுள் சிறந்த இடம் சேலம். ஆம், தமிழ் சினிமாவின் சாதனையாளர்கள் பலருக்கு வேடந்தாங்கலாய் விரிந்திருந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் கோவில் மாடமாய் நிமிர்ந்திருந்தது சேலத்தில். சேலத்தின் காற்றில் கூட சினிமா வாசம் கலந்திருந்த காலம் அது. மாடர்ன் தியேட்டர்ஸ் கொலுவிருந்த அந்த மாங்கனி நகரிலிருந்து ஈரோடு செல்லும் சாலையில் சரித்திர புகழ் வாய்ந்த சங்ககிரி என்னும் பேரூருக்கு முன்பு அமைந்திருக்கும் சிற்றூர்தான் அக்கம்மாபேட்டை. சினிமா புரொடியூசர்களை எல்லாம் ஆன்மீக பேச்சாளர்களாக மாற்றிய அருட்செல்வர் அக்கம்மாபேட்டை பரமசிவம் நாகராஜன். சுருக்கமாய் சொன்னால் திரைப்பட இயக்குனர் திரு ஏபி நாகராஜன் பிறந்த மண்தான் இது. வணக்கம். எமது தந்தை அருட்செல்வர் அமரர் திரு ஏபி நாகராஜன் அவங்க பிறந்தது சேலத்துக்கு பக்கத்தில் அக்கம்மாபேட்டை என்ற ஒரு சிறு கிராமம். அந்த சிறு கிராமத்தில் பிறந்த அவங்க பிற்காலத்தில் ரொம்ப பிரகாசமாக தன்னுடைய புராண படங்கள் வாயிலாக உலகெங்கும் நல்ல கருத்துக்களை பறைசாற்றிய நல்ல நல்ல விஷயங்கள் ஏராளமாக உள்ளது. அவை அனைத்திலையும் சிலதை உங்களோட இன்னைக்கு பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அக்கம்மாபேட்டையில் பரமசிவம், கைலாசம்னு ரெண்டு பெரிய ஜமீன்தார்கள் 1920 அந்த ஆண்டுகளில் இருந்திருக்காங்க. அதில் திரு பரமசிவம் அவர்களுக்கும் லக்ஷ்மி அம்மாள் என்பவருக்கும் அப்பா மகனாக பிறக்கிறாங்க. தன்னுடைய 4வது 5வது வயது இருக்கும்போதே துரதிர்ஷ்டவசமாக அவங்களுடைய தாய் தந்தையரை இழந்துடுறாங்க. பின்னாடி அந்த துரதிர்ஷ்டவசம் அவங்கள கொண்டு போய் ஒரு நாடக கம்பெனிலையும் சேர்த்து விடுது. அந்த நாடக கம்பெனி யாருதுன்னு கேட்டிங்கன்னா, மாமேதை மறைந்த அமரர் திரு டி.கே. சண்முகம் அவர்களுடைய நாடக கம்பெனி. தன்னுடைய சிறு பிராயத்தில் அந்த நாடக கம்பெனியில் போய் சேர்ந்த அப்பாவுக்கு பள்ளிக்கு போகும் வாய்ப்பே இல்லை. 4-5 வயதிலேயே அப்பா அம்மாவை இழந்துட்டு நாடக கம்பெனியில் போய் சேர்ந்துட்டாங்க. தானாக எழுத படிக்க கற்றுக்கொண்டு பிற்காலத்தில் காலத்தில் அழியாத வசனங்கள் அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இந்த டிராமா கம்பெனியில் அப்பா இருக்கும்போது தான் அவங்களுக்கு பெயர் மாற்றமும் ஏற்படுகிறது. நாடக நால்வரில் ஒருவரான திரு டி.கே. சண்முகம் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி பாருங்கள். குப்புசாமி என்கிற பெயரை மாற்றி பிற்காலத்தில் பிரமாதமான படங்களை எடுப்பார் என்று தெரிந்தே நாகராஜன் என்று பெயர் சூட்டிவிட்டார் பாருங்களேன். அந்த டிராமா கம்பெனியில் எல்லாருமே சின்ன வயசு பசங்க தானே, அதனால் சுட்டித்தனம் இருக்கிறது இயற்கை தான். ஸோ அப்பாவும் ரொம்ப விஷமத்தோடு இருப்பாங்களாம். சின்ன சின்ன தவறுகள் நிறைய செய்வாங்களாம். அந்த டிராமா கம்பெனியில் அப்போது 2 பேர் குப்புசாமி என்ற பெயரோடு இருந்திருக்காங்க. அப்பாவோட இயற்பெயர் குப்புசாமி, இன்னொரு குப்புசாமியும் இருந்திருக்காரு. ஸோ அப்பா செஞ்ச சில தவறுகளுக்கு அந்த இன்னொரு குப்புசாமி பல தடவை தண்டனை அனுபவிப்பாராம். ஸோ அவர் போய் அந்த ஆசான்கிட்ட முறையிட்டு சொல்லியிருக்காரு, நான் செய்யாத தப்புக்கெல்லாம் நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன், அந்த குப்புசாமி தான் தப்பு செய்கிறார் அப்படின்றதுக்காக ஆசான் இவங்க 2 பேரையும் அழைச்சு, இந்த பெயர் கன்ஃபியூஷன் தானே, யார் தப்பு செஞ்சாங்கன்னு நமக்கு புரியாமல் இருக்குது,
அதனால் பெயரை ஒருத்தருக்கு மாற்றிடுவோம்னு முடிவு செஞ்சு அப்பாவை பார்த்து இனிமே நாகராஜன்றதான் உன் பெயர் அப்படின்னு கூறினாலாம். அந்த பெயரே நிலையாக நிலைத்து அந்த பெயரில் தான் அவங்க திரையுலக பவனி வராங்க. பேரன்புமிக்க ரசிக பெருமக்களுக்கு எங்கள் நன்றி கலந்த வணக்கம். கல்வி, செல்வம், வீரம் என்ற தத்துவங்களை சான்றோர்கள் சிறப்பாக விளக்கி காட்டியிருக்கிறார்கள். அவர்களின் உன்னத கருத்துக்களை வண்ண திரைப்படமாக அமைத்து அதற்கு சரஸ்வதி சபதம் என்ற தலைப்பு கொடுத்து உங்கள் முன் பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறோம். வணக்கம். தன்னுடைய 6-7 வயதில் அரியா பருவத்தில் பிள்ளையார் சிலையை தூக்கி யார் கிணத்துல போட்டாரோ அவர் தான் பிற்காலத்தில் புராண சம்பவங்களை தமிழ் மக்கள் வாழும் உலகெங்கும் உள்ள பகுதிகளுக்கு பறைசாற்றி இருக்காங்க. அந்த விவரம் தெரியாமல் சின்ன வயசில் அவங்க பிள்ளையார் சிலையை கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டாங்கன்னு ரொம்ப நகைச்சுவையாக அவர் சொல்லிட்டு இருந்தார். இப்படி கழிந்த அந்த நாட்களில் ஒரு 15-16 வயது வரும்போது அவங்க சுயமாகவே நாடக கம்பெனி ஆரம்பிக்க பார்க்குறாங்க. அதற்கும் கொஞ்சம் முன்னர் ஒரு 8-9 வயசு இருக்கும்போது அப்பாவுக்கு இடுப்பளவுக்கு சொந்த முடி ரொம்ப நீளமாக இருக்குமா. அவங்களுக்கு குரலும் கட்டாத காலத்தில் இருந்ததுனால குரல் வளம் ஒரு பெண்மை குரலோடு இருந்திருக்கு. ஸோ அநேகமாக பெண் வேஷம் போட்டு தான் நடிச்சிருக்காங்க. பெண் வேஷத்தில் அப்பா ரொம்ப சிறப்பாக நடித்தாங்கன்னு பல பேர் பாராட்டியிருக்காங்க. குறிப்பாக அறிஞர் அண்ணா குமஸ்தாவின் பெண் என்ற ஒரு நாடகத்தை பார்த்துட்டு அதில் கதாநாயகி பாத்திரத்தில் அப்பா ரொம்ப சிறப்பாக பெண் வேடத்தில் நடிச்சிருக்காங்கன்னு அப்போவே பாராட்டினது நமக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சமயம் இந்த டிராமா கம்பெனியுடைய ஓனர் அவ்வை திரு டி.கே. சண்முகம் அவர்கள் திருமணம் செய்த அந்த சமயம் அது. அவருடைய மனைவியும் இந்த டிராமாவில் ஒரு சம்பவத்தை பார்க்க வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் ரோவில் அவங்க உட்காந்து ட்ராமாவை பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக அமைஞ்ச ட்ராமா. அவங்க வீட்டுக்காரரும் நடிக்கிறாரு, மற்ற நடிகர்களும் நடிக்கிறாங்க. ட்ராமா முடிஞ்ச உடனே அன்னைக்கு அவர் மேக்கப்பெல்லாம் கலைச்சிட்டு வீட்டுக்கு போகிறப்ப இந்த அம்மா கொஞ்சம் முகத்தை தூக்கிட்டு கோபத்தோடு காணப்பட்டாங்களாம். அவருக்கு வேறும் புரியல. நல்லா தானே ட்ராமாவை ரசிக்கிட்டு இருந்தால் ஏன் மூஞ்சியை தூக்கிட்டு இருக்கேன்றப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம், ட்ராமாலாம் நல்லா இருந்தது, ஆனால் நீங்கள் அந்த பொண்ணை கொஞ்சம் தொட்டு நடித்தது தான் எனக்கு மனசுக்கு சக்கடமாக இருந்தது. அவர் உண்மை கலகலான்னு சிரிச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கும் உண்மை தெரியும். இவங்களுக்கு அந்த உண்மையை ஒரு சஸ்பென்ஸாக வைக்கணுன்றதுக்காக நம்ம கம்பெனிலேயே பிறந்து வளர்ந்த பொண்ணுமா, அதை போய் நீ வித்தியாசமாக நினைக்காத, இருந்தாலும் அப்படி நீங்கள் நடித்தது எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குன்னு இந்த மாதிரி சொன்ன உடனே சரி அந்த பொண்ணையே வர சொல்கிறேன், நீ பாரு, நீ பார்த்து பேசினதுக்கப்புறம் ஒரு பக்கத்துக்கு வருவேன்னு. நான் எதுக்கு அவங்களெல்லாம் பார்க்கணும், அந்த மாதிரி கோவப்பட்டுக்கிட்டாங்களாம். அப்பாவுக்கு சொல்லி அனுப்ப அப்பா அந்த இடுப்பளவு முடியோடு நிற்கிறப்ப அந்த அம்மா பார்த்துட்டு வெக்கத்தில் தலை குனிஞ்சிட்டு சிரிச்சிட்டாங்களாம். அதாவது அந்த அளவுக்கு இவங்களுடைய நடிப்புக்கு பெயர் பெற்று வழங்கி இருக்காங்க சின்ன வயசுலேயே. இப்படி 15-16 வயது அவங்களுக்கு வரும்போது தானாகவே கதையும் எழுதி வசனமும் எழுதி கூட வேலை செஞ்ச கொஞ்சம் பேரை பார்ட்னராக சேர்த்துட்டு நாடக கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த சில நாடகங்கள் நல்லபடியாக வெற்றிகரமாக போயிருக்கு, சில நாடகங்கள் வெற்றிகரமாக அமையலை. அப்போ நாடக கம்பெனியே வேண்டாம், நம்ம வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போவோம்னு ஃபயர் சர்வீஸில் கூட போய் வேலை செஞ்சுருக்காங்க. அந்த ஃபயர் சர்வீஸில் இருந்தும் இந்த தமிழ் பேரில் உள்ள ஆர்வமும் கதை வசனம் எழுதுகிற அந்த ஆர்வமும் அதிகமாக இருந்ததுனால எப்பப்போ சந்தர்ப்பம் கிடைச்சதோ அப்போ திருப்பி நாடகங்களை உருவாக்கி நாடகங்களை நடத்திக்கிட்டு வராங்க. அப்படி நாடகம் நடத்திக்கிட்டு வர்றப்ப இன்னும் பல ஆண்டு காலம் கழிச்சிருச்சு. சேலத்தில் ஒரு சமயம் அவங்க எழுதின பல நாடகங்கள் ரொம்ப பிரபலமாக நடைபெற்றது. குறிப்பாக நால்வர் என்ற நாடகம், 4 சகோதரர்களை பற்றிய ஒரு நாடகம் அது. அதில் மூத்த சகோதரராக இன்ஸ்பெக்டர் ராஜனா அப்பாவே கதாநாயகன் வேடத்தில் நடிக்கிறாங்க. இந்த நாடகம் ஒரு சமயம் சேலத்தில் நடைபெற்றுக்கிட்டு இருக்கும்போது எம்ஏவி பிக்சர்ஸ், எம்ஏ வேணு அப்படின்றவர் ஒரு பெரிய தயாரிப்பாளர் அந்த காலத்தில். அவர் வேற ஒரு அலுவல் காரணமாக சேலத்துக்கு வந்திருக்கார். அந்த அலுவல் முடித்ததுக்கப்புறம் ட்ராமா நல்லா போயிட்டு இருக்காமே பார்க்கலாம் அப்படின்னு போய் இந்த ட்ராமாவை அவர் பார்க்குறார், ரொம்ப ரசிக்கிறார். ட்ராமா முடிஞ்ச உடனே அன்னைக்கே அப்போவே க்ரீன் ரூமுக்கு போய் அப்பாவை வெகுவாக பாராட்டி இதை திரைப்படமாக எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்,
அதனால் இந்த திரைப்படத்திற்கு நீங்களே கதாநாயகனாகவும் நடிக்கணும், இந்த கதை அப்படியே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர் தான் முதலாக அப்பாவை திரையுலகத்திற்கு பிரவேசிக்க வைக்கிறார். இது அந்த படம் ரிலீஸ் ஆனது 1953ஆம் ஆண்டு. இதில் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னன்னா, கதாநாயகனாக அறிமுகமாகும் அதே சமயத்தில் அவரே கதைக்கும் ஆசிரியராக அறிமுகமாகிறார். அந்த காலத்திற்கு இது ரொம்ப புதுமையான விஷயம். ஒரே சமயத்தில் அறிமுகமாகும் போது 2 காரியங்களையும் செய்தது அந்த காலத்திற்கு அப்பா தான். அப்படி அறிமுகம் செய்யப்படுறாங்க. திரைப்படத்துறையில் நடிகராக இருந்த அதே சமயத்தில் அவங்களுக்கு எழுத்துத்துறையில் ஆர்வம் அதிகமாக இருந்ததால் கதை, திரைக்கதை, வசனம், இணை தயாரிப்பாளராகவும் சில படங்களில் பணியாற்றியிருக்காங்க. அந்த பட்டியல்கள் நான் பெற்ற செல்வம், வடிவுக்கு வளைகாப்பு, மக்களை பெற்ற மகராசி, குலமகள் ராதை, சம்பூர்ண ராமாயணம் போன்ற வெற்றி படங்கள் ஆகும். காலையில் பாடும் ராகம் என்னவோ? உச்சி வேளை ராகம். மாலையில் பாடும் ராகம் குறிப்பாக சம்பூர்ண ராமாயணத்தை அந்த சமயத்தில் திரு ராஜாஜி அவர்களுக்கு போட்டு காண்பித்தாங்களாம். படத்தை பார்த்த அவர் படத்தை வெகுவாக பாராட்டிட்டு பரதன் என்ற கேரக்டருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பை வெளியே கொண்டாந்தது சம்பூர்ண ராமாயணம் படம் தான். அவரே பாராட்டினது மிக மிக குறிப்பிடத்தக்கது. இப்படி இணை தயாரிப்பாளராக திரைக்கதை, வசனம் எழுதிட்டு இருந்தவங்க தானாக சொந்தமாகவே படங்கள் எடுக்கணுன்ற முடிவு செய்து ஸ்ரீ விஜயலட்சுமி பிக்சர்ஸ் என்ற ஸ்தாபனத்தை உருவாக்கி நவராத்திரி, திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், திருவருட்செல்வர், தில்லானா மோகனாம்பாள் என்ற இன்னொரு நீண்ட வெற்றி பட பட்டியல்களை அவங்க சமர்ப்பிக்கிறாங்க. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. அப்பாவுடைய பல படங்களில் வசனங்கள் இன்னும் நாம் நினைவு கூர்ந்து சந்தோஷமாக நினச்சிக்கிற அளவுக்கு அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு திருவிளையாடல் எடுத்துக்குவோம். அந்த தருமையாக வர்ற நாகேஸ்வர வசனம் சொல்லுவார், உமது பாட்டில் பிழை இருக்கிறது நற்கீரர் சொல்லும்போது, ஓஹோ இருந்தால் என்ன, எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதை பொறுத்து கொண்டு பாக்கி பரிசு தொகையை தரலாமேன்னுவார். இதை சொல்லி நினைவு கூர்ந்து ரசிக்காத ஜனங்களே இல்லை. அந்த அளவுக்கு இந்த டயலாக் 50 வருஷ காலோட்டத்திலையும் உங்களுக்கு இன்னும் நினைவுல பசுமையா எல்லாருக்கும் இருக்கு. சொல்லவரே, இப்படி வருகிறீரா? வரமாட்டேன். பரிசை வாங்கி கொண்டு பிறகு வருகிறேன். அதற்குள் என்னையா அவசரம்? மன்னா போடு. அதில் தான் பிரச்சனை இருக்கிறது. இப்படி வா. வந்தேன். என்னையா பிரச்சனை? இப்பாட்டை இயற்றியது நீர்தானே? சரிதான். இங்கே அரசருக்குத்தான் சந்தேகம் என்று நினைத்தேன். ஆனால் இங்குள்ள அனைவருக்கும் அப்படித்தானா? மகிழ்ச்சியில் செறிய இதை விட ஒரு புறவன் வேற என்ன எழுத முடியும் ஐயா? தயவு செய்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறும். தயவு செய்து உங்கள் கேள்விதான் என்ன, அதை சொல்லும். இப்பாட்டு உம்முடையதுதானே? பின்ன மண்டபத்துல யாராவது எழுதி கொடுத்து அதையா நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்னுடையதான் 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 ஐயா. அப்படியானால் அதற்கு விளக்கம் கூறி பிறகு நீர் பரிசை பெற்று செல்லலாமே. ஓங்கப்பா, அரசருக்கே விளங்கி விட்டது, இடையில் நீர் என்ன? நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். இடையில் இவர் வேறு கேள்விகள் கேட்கிறார். உமது பாட்டில் பிழை இருக்கிறது. இருந்தால் என்ன, எதற்கு சொல்கிறேன்? பரிசு இல்லையா? எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி பரிசில் குறைத்துக் கொள்ளுங்களேன். அதே சீன்ல நாகேஷ் இன்னொரு 2 டயலாக் சொல்லுவார். அதாவது வெளித்தோற்றத்திற்கு பார்க்கும்போது ஒரு அர்த்தம் தெரியும், கொஞ்சம் உள்ள நோக்கி பார்த்தா இன்னொரு நல்ல அர்த்தம், உள்ளர்த்தம் விளங்கும். உதாரணத்துக்கு தருமி முதல் முறையாக அந்த தமிழ் திருச்சபைக்கு வந்து அவர் முதல் முறையாக வர்றதுனால யார் ராஜான்னு தெரியாமல் பல பேர் காலில் மன்னா வேந்தே அரசேன்னு விழுந்துட்டு வருவார். கடைசியாக அவருக்கு இவர் தான் பாண்டிய மன்னன்னு காட்டினோன்னா சாஷ்டாங்கமாக அவர் முன்னாடி உழுந்து எழுந்து பார்வேந்தே, என்னை பார்வேந்தே அப்படின்னுவார். பொதுவாக பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, பார்வேந்தே என்னை பார்வேந்தேன்னு சொல்கிறாருன்னு. இதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. பார்னா தமிழில் உலகம் என்று ஒரு பொருள் உண்டு. அவர் கை அசைவை பார்த்தீங்கன்னா பார்வேந்தேன்னு வர, அதாவது உலகையே ஆளும் வேந்தே என்னை ஒரு முறை பார்வேந்தேன்னு வரான்.
அது தமிழை ரொம்ப நல்லா ரசிக்கிறவங்க இதை இன்னும் அதிகமாக அனுபவிப்பாங்க. அதே போல்